விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கான போட்டியிலிருந்து தானே விலகிக் கொண்டதாகவும் தன்னை யாரும் கடத்தவில்லை என்றும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் திரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தலில் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றிய 4வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு பாரதிய ஜனதா வேட்பாளராக பிரபாகரன் என்பவர் அறிவிக்கப்பட்டார். கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற வேட்புமனு பரிசீலனையின் போது பிரபாகரன் தனது மனுவை வாபஸ் பெற்றுக் கொண்டார். இந்நிலையில் வேட்பாளர் பிரபாகரன் கடத்தப்பட்டதாக அக்கட்சியின் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தேர்தல் ஆணையரிடம் நேற்று முன்தினம் புகார் அளித்தார். மாநில தேர்தல் ஆணையரின் உத்தரவை தொடர்ந்து விழுப்புரம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பிரபாகரன் கடத்தப்பட்டதாக வந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று தெரியவந்தது. மேலும் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட வேட்பாளர் பிரபாகரன் மேல்மலையனூர் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி தன்னை யாரும் கடத்தவில்லை என்றும் தானே சுயமாக முடிவெடுத்து வேட்புமனுவை வாபஸ் பெற்றுக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்று பேட்டியளித்த திரு பிரபாகரன் கட்சி தலைமை வற்புறுத்தியதால் வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் குடும்ப சூழ்நிலை காரணமாக பின்னர் வேட்புமனுவை வாபஸ் பெற்றுக் கொண்டதாகவும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றிய உறுப்பினராக 4வது வார்டுக்கு பிஜேபியில் நான் வேட்பாளராக மனு தாக்கல் பண்ணியிருந்தேன். மனு தாக்கல் பண்ணி மறுநாள் வீட்டில் போய் இருக்கிற சூழ்நிலையை நினச்சி பார்த்துட்டு நான் மறுநாள் வாபீஸ் வாங்கிட்டேன். என்னை யாரும் கட்டாயப்படுத்தி வாபீஸ் வாங்க சொல்ல, நான் சுய நினைவாக தான் வாபீஸ் வாங்கினேன். என்னை கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு பொய்யான தகவல் கொடுத்துருவாங்க. என்னை யாரும் கடத்தலை, நான் வீட்டில் தான் இருக்கிறேன். பல்த் ஸ்டேஷன்லேயும் நான் போயிட்டு எழுதி என்னை யாரும் கடத்தலை நான் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இதனையடுத்து அரசியல் கட்சிகள் புகார் அளிக்கும் முன்பும் மாநில தேர்தல் ஆணையத்தில் மனுக்கள் கொடுக்கும் முன்பும் சம்பந்தப்பட்ட செய்திகள் உண்மையா என விசாரித்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என மாநில தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்தது.